ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ்திரேலியா விஸ் இந்தியா செகண்ட் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியுடைய செகண்ட் மேட்சுக்கான பிரிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ்திரேலியா விஸ் இந்தியா செகண்ட் டெஸ்ட் மேட்சுக்கான பிரிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 6ஆம் தேதி காலையில் 9:30க்கு ப்ளே பண்ண போகிறாங்க இந்தியன் டைமில். ஹெட் டு ஹெட் ரெண்டு டீமும் 5 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் ரீசெண்டாக 2 ஆஸ்திரேலியன் டீமும் 2 மேட்சஸ் இந்தியன் டீமும் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்சஸ் டையாக இருக்குது. ரீசெண்டாக பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் ஒரு மேட்சஸ் ப்ளே பண்ணதில் இந்தியன் டீம் அந்த ஒரு மேட்சஸை வின் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக செகண்ட் மேட்சுக்கான வென்யூ அடிலைட் ஓவலில் இந்த மேட்சஸ் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ அந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ஸ்மேனுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி பவுலர்ஸில் பேஸ் பவுலர் இந்த கிரவுண்டில் நல்லாவே விக்கெட்ஸ் எடுப்பாங்க. மோஸ்ட்டாக இந்த பிச்சு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சு தான். சரிங்களா? ஸோ பேட்ஸ்மேனை மஸ்ட்டு நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். மோஸ்ட்டாக எல்லாருமே லாஸ்ட்டு மேட்சஸ் பும்ரா விக்கெட்ஸ் நல்லா எடுத்ததுனால எல்லாருமே அவரை தான் ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் பும்ரா வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கேப்டனாக ட்ரை பண்ணுறது ரொம்பவே ரிஸ்க் தான். சரிங்களா? மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் பிச்சு பேட்ஸ்மேனுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. மேபி 2லேருந்து 4 பிளேயர்ஸ் அப்படி இல்லைன்னா 5 பிளேயர்ஸ் வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா செஞ்சுரி அடிக்கலாம். சரிங்களா? அந்த அளவுக்கு 2 இன்னிங்ஸ்லையுமே பேட்டிங்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி இந்த கிரவுண்டில் விராட் கோலி பார்த்திங்கன்னா 2 டைம் ஒரே இன்னிங்ஸ்லேயே செஞ்சுரி அடிச்சிருக்காரு. சரிங்களா? ஸோ அதனால் மஸ்ட்டு நீங்கள் பேட்டிங்க்கு ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி டிராவிஸ் ஹெட் இந்த கிரவுண்டில் நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காரு. அப்புறம் இதே கிரவுண்டில் டேவிட் வார்னர் 300க்கு மேலே ஒரே இன்னிங்ஸில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அதுவும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் டாஸ் வின் பண்ணுற டீம் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பேட்டிங்கை தான் அந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பிச்சு ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணுறதுனால இனிஷியலாக ஒரு நல்ல ஸ்கோர் ஒரு 400க்கு மேலே கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீம் கொஞ்சம் அவங்கள இயர்லியாக விக்கெட்ஸ் எடுத்தாலும் அதுக்கப்புறம் லீட் கொடுக்கறதுக்கு இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் டாஸ் வின் பண்ணுற டீம் மஸ்ட்டு பேட்டிங்கை தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்படி நீங்கள் 2 டீம்லேயும் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டனாக டாப்பில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேனை மஸ்ட்டு நீங்கள் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? நல்லா பேட்டிங் ஸ்கோர் பண்ணக்கூடிய கிரவுண்ட் தான். அதே மாதிரி விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ வைஸ் கேப்டனாக நீங்கள் ட்ரை பண்ணுறதுன்னா பவுலர்ஸில் ட்ரை பண்ணிக்கோங்க. 2 டீமும் இந்த கிரவுண்டில் ஹெட் டு ஹெட்டில் 2 மேட்சஸ் ரீசெண்டாக ப்ளே பண்ணதில் ஆஸ்திரேலியன் டீம் ஒரு மேட்சஸும் இந்தியன் டீம் ஒரு மேட்சஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஓவரால் பார்க்கல நம்ம. சரிங்களா? ரீசெண்ட் 5 டெஸ்ட்டை மட்டும்தான் அந்த கிரவுண்டில் ப்ளே பண்ண ரீசெண்ட் 5 டெஸ்ட் மேட்சஸை மட்டும்தான் எடுத்திருக்கோம். அதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு 3 மேட்சஸும் பேட்டிங் செகண்ட் 2 மேட்சஸும் வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் இன்னிங்ஸுடைய ஆவரேஜ் ஸ்கோர் 323 ரன்ஸ் வரைக்கும் போயிருக்கு. சரிங்களா? இன்கேஸ் இந்தியன் டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் இந்த கிரவுண்டில் ஓரளவுக்கு நல்லாவே ஸ்கோர் பண்ணுவாங்க. 400க்கு மேலேயும் இந்தியன் டீமாலையும் ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி ஆஸ்திரேலியன் டீமும் இந்த கிரவுண்டில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் அவங்களும் 400க்கு மேலே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்கோர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பேட்ஸ்மேனுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பவுலர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுறதுனால செகண்ட் இன்னிங்ஸில் நல்லாவே விக்கெட்ஸ் உள்ளது. 2 இன்னிங்ஸ்லையுமே. அதாவது இப்போ இந்தியன் டீம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்லாவே ஸ்கோர் பண்ணாலும் செகண்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது இந்தியன் டீம்லேயும் விக்கெட்ஸ் விழுகும். அதே மாதிரி ஆஸ்திரேலியன் டீம் செகண்ட் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணும்போது அவங்களையும் விக்கெட்ஸ் நல்லாவே விழுகும். சரிங்களா? ஸோ அதனால் பவுலர்ஸில் ஓரளவுக்கு விக்கெட் டேக்கிங் இருக்கிற பவுலர்ஸை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதிக பவுலர்ஸை இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணாதீங்க. மோஸ்ட்டாக பேட்ஸ்மேனில் நீங்கள் ட்ரை பண்ணுறது ஓரளவுக்கு சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். பவுலிங் ரெக்கார்ட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேஸ் பவுலர் 57 விக்கெட்ஸும் செகண்ட் இன்னிங்ஸில் பேஸ் பவுலர் 56 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் 13 விக்கெட்ஸும்
செகண்ட் இன்னிங்ஸில் 16 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும், அதாவது ஓரளவுக்கு பார்ட் டைம் பவுலரை வந்து இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணாதீங்க பவுலிங் ஆப்ஷனில், சரிங்களா. ஃபுல் டைம் பவுலருக்கு மட்டும்தான் அந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே வந்து விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் பவுலர்ஸில் ஃபுல் டைம் பவுல் பண்ணக்கூடிய பிளேயர்ஸை மட்டும் எடுங்க. அதே மாதிரி அவங்கள வந்து வைஸ் கேப்டன் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்குவாங்க. பவுலர்ஸில் மஸ்ட்டு வந்து பேட்ஸ்மேனில் நீங்கள் தாராளமாக வந்து டாப்பில் இருக்கிறவங்கள கூட நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக வந்து லாஸ்ட் மேட்சுடைய லைனப் பார்த்தீங்கன்னா, கவாஜா, மெக்ஸ்வினி 2 பேரும் இன்னிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து லபுஷன், ஸ்மித், டிராவிஸ் ஹெட், மார்ஸ், அலெக்ஸ் கேரி, கமின்ஸ், ஸ்ட்ராக், லயன், ஹேசில்ஹுட் இந்த 11 பேர் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஹேசில்ஹுட்டுக்கு வந்து இன்ஜரி ஆனதுனால அவர் இந்த மேட்சஸ் வந்து ப்ளே பண்ண மாட்டார். ஸோ இவருக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்ஸ்டரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. டொமஸ்டிக்கில் நல்லாவே வந்து பவுல் பண்ணியிருக்காரு, ப்ளஸ் பேட்டிங்கும் இருக்குது, சரிங்களா. அதனால் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டரில் மார்ஷ் வந்து இருக்கார், சரிங்களா. அதே மாதிரி கமின்ஸும் ஓரளவுக்கு வந்து பேட்டிங் பண்ணுவார். அதே மாதிரி லபுஷன், டிராவிஸ் ஹெட் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைமாக பவுலிங்கும் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து வெப்ஸ்டருக்கு வந்து இந்த மேட்சஸ் சான்ஸ் கிடைக்கிறதுன்றது கொஞ்சம் ரேர் தான். ஃபுல் டைம் பவுலராக வந்து பார்த்திங்கன்னா போலன் ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஹேசில்ஹுட் பிளேஸில். அதே மாதிரி இந்தியன் டீமில் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ஸ்வால், ராகுல், படிக்கல், கோலி, பாண்ட், ஜூரல், வாஷிங்டன் சுந்தர், நிதிஷ் ரெட்டி, ஹர்ஷித் ராணா, ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ் இந்த 11 பேர் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ ரோஹித் சர்மாவும் இந்த மேட்சஸ் ப்ளே பண்ண போகிறாரு. அதே மாதிரி சுப்மன் கில்லும் இந்த மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் அவங்க 2 பேரும் ப்ளே பண்ணாங்கன்னா படிக்கல் அப்புறம் வந்து ஜூரல் இவங்க 2 பேரும் ட்ராப் பண்ணிவிட்டு இவங்களுடைய பிளேஸில் தான் வந்து ரோஹித் சர்மாவும் கில்லும் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஜெய்ஸ்வால் அப்புறம் வந்து ரோஹித் சர்மா 2 பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுவாங்க. ராகுலை பொறுத்த வரைக்கும் லோவர் மிடில் வந்து ப்ளே பண்ண போகிறாரு, டாப்பில் வந்து ப்ளே பண்ண மாட்டார், சரிங்களா. பாண்ட்டுக்கு அப்புறமா தான் வந்து ராகுல் ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. 1 டவுன் விராட் கோலி ப்ளே பண்ணார்னா 2 டவுன் வந்து கில் ப்ளே பண்ணுவார். அப்படி இல்லைன்னா கில் வந்து 1 டவுனாகவும் விராட் கோலி வந்து 2 டவுனாகவும் ப்ளே பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் வந்து இந்தியன் டீமுடைய பேட்டிங் லைனப்ஸ் இருக்கும். அடுத்ததாக வந்து டாப் பிளேயர்ஸ் இந்த வென்யூவில் விராட் கோலி 4 மேட்சஸில் 63 ரன்ஸ் ஆவரேஜ் வச்சுருக்காரு. இன்னிங்ஸ்க்கு வந்து குறைஞ்சது ஒரு 60 ரன்ஸுக்கு மேலே வந்து ஸ்கோர் பண்ணுவார். அதே மாதிரி லபுஷன் 5 மேட்சஸில் இன்னிங்ஸ்க்கு 57 ரன்ஸ் ஆவரேஜாக வச்சுருக்காரு. ஸ்மித் 5 மேட்சஸில் 38 ரன்ஸ் வந்து இன்னிங்ஸ்க்கு ஆவரேஜாகவும், டிராவிஸ் ஹெட் 4 மேட்சஸில் இன்னிங்ஸ்க்கு 68 ரன்ஸ் வந்து ஆவரேஜாகவும் வச்சுருக்காரு. பாண்ட் 1 மேட்சஸில் இன்னிங்ஸ்க்கு 30 ரன்ஸ் வரைக்கும் இந்த கிரவுண்டில் ஆவரேஜாக இவங்க எல்லாருமே வந்து வச்சுருக்காங்க, சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த 5 பிளேயரும் மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம், சரிங்களா. இதில் வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க லபுஷனை வந்து கேப்டனாகவும் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா விராட் கோலியை கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். மஸ்ட்டு டிராவிஸ் ஹெட்டை வந்து மல்டிபிள் டீம் நீங்கள் க்ரியேட் பண்ணுறங்கும்போது டிராவிஸ் ஹெட்டை வந்து மஸ்ட்டு நீங்கள் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணலாம். பவுலிங்கில் ஸ்ட்ராக் 5 மேட்சஸில் 2 விக்கெட்ஸ் இன்னிங்ஸ்க்கு ஆவரேஜாக வச்சுருக்காரு. லயன் 5 மேட்சஸில் 3 விக்கெட்ஸ் இன்னிங்ஸ்க்கு ஆவரேஜாக வச்சுருக்காரு. அஸ்வின் 4 மேட்சஸில் இன்னிங்ஸ்க்கு 3 விக்கெட்ஸ் ஆவரேஜாகவும், ஜஸ்பிரீத் பும்ரா 2 மேட்சஸில் இன்னிங்ஸ்க்கு 2 விக்கெட்ஸும் ஆவரேஜாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி அஸ்வின் மேபி வந்து இந்த மேட்சஸ் வாஷிங்டன் சுந்தர் பிளேஸில் வந்து ட்ரை பண்ணலாம். வாஷிங்டன் சுந்தரம் ஆஃப் ஸ்பின் பவுலர் தான், பட் இருந்தாலும் அஸ்வின் இந்த கிரவுண்டில் நல்லாவே வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு மேட்சஸ் வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங்லேயும் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஸோ இந்த மேட்சஸ் வந்து கொஞ்சம் வந்து பிச்சு வந்து பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணுறதுனால மேபி வந்து வாஷிங்டன் சுந்தர் பிளேஸில் அஸ்வின் ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, சரிங்களா. அடுத்ததாக வந்து ஃபேண்டசியில் விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் பாண்ட், ராகுல், அலெக்ஸ் கேரி, ஜூரல் 4 பேர் இருக்காங்க. ஜூரல் வந்து இந்த மேட்சஸ் வந்து ப்ளே பண்ண மாட்டார். ஸோ இந்த 3 பேரில் வந்து பார்த்திங்கன்னா பாண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் ஆவரேஜாக 30 ரன்ஸ் ஆவரேஜ் வச்சுருக்காரு. அலெக்ஸ் கேரியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 30 ரன்ஸ் வரைக்கும் இன்னிங்ஸில் வந்து ப்ளே பண்ணுவார். ப்ளஸ் வந்து விக்கெட் கீப்பிங் இவங்க 2 பேர் தான் வந்து செய்ய போகிறாங்க 2 டீம்லேயும். ஸோ மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால்
2 விக்கெட் கீப்பரையும் வந்து ட்ரை பண்ணலாம். சரிங்களா, ஒருத்தர் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, ஒரே விக்கெட் கீப்பிங்கில் போகிறீங்கன்னும் போது அலெக்ஸ் கேரியை வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஓரளவுக்கு இந்த கிரவுண்டில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அலெக்ஸ் கேரியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, ஸோ வந்து லோவர் மிடில் வந்து ப்ளே பண்ணுறாரு. சரிங்களா, ஸோ அதனால் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பாண்ட் இன்னிங்ஸில் வந்து மிடில் வந்து ப்ளே பண்ணுறாரு, டாப்லேயே வராரு. மேபி வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் இந்தியன் டீமாக இருந்தாலும் இவருக்கு வந்து பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அலெக்ஸ் கேரியை பொறுத்த வரைக்கும் என்ன மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டாப்பில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு நல்லா ப்ளே பண்ணிட்டாங்க அப்படின்னும்போது இவருக்கு பேட்டிங் சான்ஸ் ஒரு இன்னிங்ஸில் கிடைக்காமலும் போகலாம். சரிங்களா, ஆனால் பாண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ்லேயும் வந்து பேட்டிங் சான்ஸுன்றது கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ அதனால் வந்து நீங்கள் 2 பேருமே இம்பார்ட்டன்ட் பிளேயர் தான். ஸோ 2 பேரில் நீங்கள் யார் வேணாலும் ஒரு பிளேயரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கிறது சேஃபாக இருக்கும். சரிங்களா, அடுத்ததாக வந்து பேட்டிங்கில் பாருங்கள். ஆஸ்திரேலியன் டீமில் ஸ்மித், டிராவிஸ் ஹெட், கவாஜா, லபுஷன் 4 பிளேயர் இருக்காங்க. ஸோ கவாஜாவை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸில் ஓப்பன் பண்ணுவார். 1 டவுன் லபுஷன், அப்புறம் வந்து ஸ்மித், அதுக்கப்புறமா தான் வந்து டிராவிஸ் ஹெட் வந்து ப்ளே பண்ணுறாரு. டிராவிஸ் ஹெட்டை வந்து மிடில் ப்ளே பண்ண வைக்கிறதுனால கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஸ்கோர் பண்ணுறாரு. சரிங்களா, ஸோ அதனால் வந்து டிராவிஸ் ஹெட்டை மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாகவும் டிராவிஸ் ஹெட்டை வந்து ட்ரை பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கவாஜாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். சரிங்களா, ஒரு இன்னிங்ஸில் வந்து ப்ளே பண்ணுவார்னா செகண்ட் இன்னிங்ஸில் ப்ளே பண்ணாமலும் போகலாம். சரிங்களா, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து கவாஜாவை ரிஸ்க்காக ட்ரை பண்ணுங்க. பட் ஆனால் வந்து சேஃபான ஆப்ஷன் நீங்கள் இந்த 3 பேட்டர்ஸையும் ஆஸ்திரேலியன் டீமில் இந்த மேட்சஸ் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த கிரவுண்டில் நல்ல ஆவரேஜ் இருக்குது. சரிங்களா, மஸ்ட்டு இந்த 3 பேட்டர்ஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் விராட் கோலியை வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்கு தான். சரிங்களா, அந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பேட்டிங் பிச்சு இருந்தாலும் இன்னிங்ஸில் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. சரிங்களா, ஸ்ட்ராக் வந்து பவுல் பண்ணுவார். ஸோ அதனால் வந்து எட்ஜ் அந்த மாதிரி வந்து ஏர்லியாகவே விக்கெட்ஸ் விழுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. மிடில் வரும்போது கொஞ்சம் வந்து நிதானமாக வந்து பாலை வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து விராட் கோலி, ஸ்மித், லபுஷன், டிராவிஸ் ஹெட் இந்த 4 பிளேயரை நீங்கள் பேட்டிங்கில் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து ஆல்ரவுண்டரில் வந்து மார்ஷ், நிதிஷ் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், மெக்ஸ்வீனி இந்த 4 பேர் இருக்காங்க. இதில் வந்து மார்ஷ், நிதிஷ் ரெட்டி 2 பேரும் விக்கெட்ஸ் எடுக்கலனாலும் பேட்டிங்கில் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ஸ்கோர் அடிக்கிறாங்க. சரிங்களா, ஸோ மஸ்ட்டு நீங்கள் மிடில் ப்ளே பண்ணுறாங்க, லோவர் மிடில். ஸோ பவுலிங்கும் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைம் பவுல் பண்ணுறாங்க. ஸோ மஸ்ட்டு நீங்கள் இந்த 2 ஆல்ரவுண்டரையும் ட்ரை பண்ணலாம். ரிமைனிங் இருக்கிற இந்த 2 ஆல்ரவுண்டரு ரொம்பவே ரிஸ்க் தான். சரிங்களா, இன்கேஸ் வந்து வாஷிங்டன் சுந்தர் பிளேஸில் அஸ்வின் வந்தார்னா கண்டிப்பாக வந்து அஸ்வினை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. பவுலிங்கில் ஜஸ்பிரீத் பும்ரா, சிராஜ், ஹர்ஷித் ராணா 3 பேரும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்லாவே விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இந்த 3 பேரில் ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஜஸ்பிரீத் பும்ரா வந்து சேஃபான ஆப்ஷன் தான். சரிங்களா, ரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சிராஜ், ஹர்ஷித் ராணா கன்சிஸ்டன்ட் இருக்குமான்றது கொஞ்சம் ரேர் தான். சரிங்களா, ஆனால் பும்ராவை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ்க்கு 2 விக்கெட்ஸ் அந்த மாதிரி கன்சிஸ்டன்ட் இருக்குது. சரிங்களா, இவங்க 2 பேரும் கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுப்பாங்களான்றது ரேர் தான். அதே மாதிரி கமின்ஸ், ஸ்ட்ராக், லயன் இந்த 3 பேரில் ஸ்ட்ராக் வந்து கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் தான். சரிங்களா, கண்டிப்பாக வந்து இன்னிங்ஸ்க்கு ஒரு 20லேருந்து 30 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணுவார். அதே மாதிரி லயனும் 20லேருந்து 30 ஓவர்ஸ் வரைக்கும் இன்னிங்ஸ்க்கு வந்து பவுல் பண்ணக்கூடியவங்க. சரிங்களா, அதனால் வந்து மஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ராக்கை ட்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரிஸ்க்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னர் வேணுன்றதுனால லயனை வந்து ட்ரை பண்ணலாம். லயனுடைய பவுலிங் ஆஃப் ஸ்பின்னாக இருந்தாலும் பயங்கரமாக வந்து இந்த கிரவுண்டில் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ மஸ்ட்டு நீங்கள் லயனை வந்து ட்ரை பண்ணலாம். ஸ்ட்ராக், ஜஸ்பிரீத் பும்ரா இந்த 3 பவுலர்ஸை நீங்கள் தாராளமாக இந்த மேட்சஸ் வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக வந்து நம்ம எடுத்திருக்க டெமோ டீமில் பாண்ட், கோலி, நிதிஷ் ரெட்டி, ஜஸ்பிரீத் பும்ரா இந்த 4 பிளேயரை வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா, அதே மாதிரி ஆஸ்திரேலியன் டீமில் ஸ்ட்ராக், லயன், மார்ஷ், ஸ்மித், டிராவிஸ் ஹெட், லபுஷன், கேரியை வந்து எடுத்திருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இந்தியன் டீமில் ஒரு பேட்ஸ்மேன் வேணும்னு நினச்சிங்கன்னா இல்லை பவுலர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அலெக்ஸ் கேரியை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு
நீங்கள் இன்னொரு பேட்ஸ்மேன் இல்லை பவுலர்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது வந்து ரிஸ்க்கான ஆப்ஷன் தான். கேரியை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்குது, சரிங்களா. ஸோ அதனால் எடுத்திருக்கோம். பட் ஆனால் வந்து அவருடைய பேட்டிங் பொசிஷன் வந்து இவருக்கு, அதாவது மார்ஷுக்கு கீழே தான் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான், சரிங்களா. ஸோ அதனால் இவருக்கு பதிலாக நீங்கள் இந்தியன் டீமில் ராகுலை வந்து ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணலாம், சரிங்களா. லோவர் மிடிலையும் ராகுல் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ ராகுலை ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி இந்த பிளேயர் எல்லாருமே வந்து சேஃபான பிளேயர் தான். இதில் வந்து நீங்கள் கேப்டனாக ட்ரை பண்ணுறது டிராவிஸ் ஹெட், அப்புறம் வந்து லபுஷன், விராட் கோலி, நிதிஷ் ரெட்டி, ஜஸ்பிரீத் பும்ரா, ஸ்ட்ராக், இந்த பிளேயரை மட்டும் நீங்கள் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க மார்ஷை வந்து ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா. இந்த பிளேயரை மஸ்ட்டு நீங்கள் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணலாம், சரிங்களா. அடுத்ததாக வந்து நம்ம எடுத்திருக்க டெமோ டீமில் பாருங்கள், கேப்டனாக வந்து டிராவிஸ் ஹெட்டையும் வைஸ் கேப்டனாக வந்து ஸ்ட்ராக்கையும் கொடுத்துருக்கோம். இல்லை நீங்கள் வைஸ் கேப்டனாக ஸ்ட்ராக்கை ட்ரை பண்ணலாம், இல்லை விராட் கோலியும் வந்து வைஸ் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா. இந்த பிளேயர் எல்லாருமே வந்து ஒரு சேஃபான பிளேயர் தான் நம்ம எடுத்திருக்க டீம் தான், சரிங்களா. அடுத்ததாக வந்து பர்சன்டேஜ் வைஸில் நீங்கள் டீம் மேக் பண்ணுறீங்க அப்படின்னும்போது ராகுல், பாண்ட், கேரி, விராட் கோலி, டிராவிஸ் ஹெட், மார்ஷ், நிதிஷ் ரெட்டி, ஸ்ட்ராக், ஜஸ்பிரீத் பும்ரா, இந்த பிளேயரை நீங்கள் பர்சன்டேஜ் வைஸில் மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம், சரிங்களா. ஓரளவுக்கு சேஃபாஸ்ட்டாக இருக்கும். ராகுல், அதே மாதிரி நிக்கோலா கேரி, அலெக்ஸ் கேரி, இவங்க 2 பேரில் நீங்கள் யாராச்சும் வந்து ட்ராப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹை பர்சன்டேஜில் இதில் ஒருத்தரை வந்து ட்ராப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்தியன் டீம் அவே கிரவுண்டில் போயிட்டு ப்ளே பண்ணதுனால கன்சிஸ்டண்ட்டாக பேட்டிங்கில் வந்து ப்ளே பண்ணுவாங்களான்றது கொஞ்சம் ரேர் தான், சரிங்களா. ஃபஸ்ட்டு மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்லாவே விக்கெட்ஸ் விட்டாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட்ஸ் அவ்வளவும் பெருசாக விடலை. ஸோ அதனால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணுவாங்களான்றது கொஞ்சம் ரேர் தான். அதுவே வந்து ஆஸ்திரேலியன் டீம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட் தான். ஸோ அதனால் வந்து அவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது, சரிங்களா. ஸோ மஸ்ட்டு நீங்கள் ஆஸ்திரேலியன் டீமுக்கு ஃபேவராக வந்து டீமை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். பட் ஆனால் வந்து வின்னிங்ஸ்ன்றது 2 டீமுக்கும் பேலன்ஸு தான், சரிங்களா. பட் ஆனால் வந்து டீமுன்றது கண்டிப்பாக வந்து ஒன் சைடு டீம், அதாவது ஆஸ்திரேலியனுக்கு ஃபேவராக இருக்கும். வின்னிங்ஸ் வந்து யார் வேணுனாலும் வின் பண்ணலாம், அந்த அளவுக்கு வந்து பிச் வந்து சப்போர்ட் பண்ணுது பேட்ஸ்மேனுக்கு. ஸோ அதனால் வந்து ஒரு 500 அந்த மாதிரி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கொடுக்குறாங்க அப்படின்னும்போது அது வந்து ரொம்பவே ரிஸ்க் ஆயிரும். 2 டீமில் எந்த டீமுமே வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 500 கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ப்ளே பண்ண டீம் வந்து மோஸ்ட்டாக வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக வந்து டை தான் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, சரிங்களா. 2 டீமை பொறுத்த வரைக்கும் கம்பேர் பண்ணும்போது இந்த மேட்சஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து டை தான், வந்து 90% வந்து டை ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. வின்னிங்ஸ்ன்றது ரொம்பவே ரேருங்க, யார் வின் பண்ண முடியாது. ஸோ பவுலிங் வந்து என்ன தான் விக்கெட்ஸ் எடுத்தாலும் பேட்ஸ்மேன் இந்த கிரவுண்டில் நல்லாவே வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க, சரிங்களா. ஸோ நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ப்ளே டு ப்ரிடிக்ட் அப்படின்ட்டு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.